அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்ற பின்பு அஜித் அவர்கள் வாழ்த்து சொல்லவும் இல்லை, அதை பற்றி பேசவும் இல்லை. அது அடுத்த படங்கள் குறித்தும் எந்த தகவலும் வெளிவரவில்லை. அஜித் எங்கே போனார், என்ன ஆச்சு அப்படின்ற விஷயங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பேசும் பொருளாகிட்டு வருகிறது. இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அஜித் அவர்கள் எப்பயுமே விஜயருக்கு உற்ற நண்பன் உங்களுக்கு தெரியும். அதாவது எதிர் துருவங்களாக இருந்தாலுமே முக்கிய நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் ரசிகர்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு குரல்னு சொல்கிறத விட எதிர் துருவங்களாகவே செயல்பட்டார்கள். 2 படங்களும் ரிலீஸ் ஆனால் அஜித் ரசிகர்கள் ஒரு பக்கமும் விஜய் ரசிகர்கள் ஒரு பக்கமும் எப்பவுமே பார்த்திங்கன்னா போட்டி போட்டுக்கொண்டு கட்டவுட்டுகளை உயரமாக வைப்பதும் பாலாபிஷேகமும் மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா தொடர்ந்து செய்து கொண்டு வந்திருந்தார்கள். ஆனால் அஜித் ஒரு பக்கம் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தார். ஆனால் விஜய் அவர்கள் அடுத்த கட்டமாக அரசியலில் நுழைவதற்கு காரணமாக எப்பொழுதுமே ரசிகர்களுக்கு பார்த்திங்கன்னா உற்சாகத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். ஆனால் அஜித் ஏன் இன்னும் வாயை திறக்கவில்லை, ஏன் விஜய் அவர்களை சந்திக்கவில்லை, வாழ்த்து சொல்லவில்லை அப்படின்ற விஷயங்களுக்கு தற்போது ஒரு விஷயம் கசிந்திருக்கிறது. அதாவது தொலைபேசி மூலம் இருவரும் உரையாடி கொண்டார்கள், இதில் வெளியில் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லி அஜித் அவர்கள் உத்தரவு போட்டார். இந்த விஷயங்கள் யாருக்குமே தெரியாது வச்சுங்களேன். ஆனால் இருவரும் பேசிக்கொண்டார்கள் அப்படின்ற விஷயங்கள் தற்போது வெளியாக இருக்கிறது. ஏனென்றால் அஜித் அவர்கள் எப்பொழுதுமே முக்கியமான விஷயங்கள்லாம் வெளியில் சொல்ல மாட்டார்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதற்காக விஜய் அவர்கள் முதல்வரான பின்பு அஜித் அவர்களுக்கு ஈகோ வந்துச்சு, அதனால தான் பேசலை. பார்த்திங்கன்னா எப்படியா இருந்தாலுமே நடிகர் ஆகிவிட்டார். அஜித் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ஆனாலும் பிரச்சனை இல்லை, இங்கே விஜய் அவர்கள் முதல்வர் ஆகிவிட்டார்ல அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஒரு விஷயங்களை ரசிகர்கள் கொண்டு வரக்கூடாது அப்படின்ற நல்ல நோக்கத்துடன் இந்த விஷயங்கள் வெளிவரவில்லை. வெளியில் போகக்கூடாது, கசியக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் அஜித் அவர்கள் தெல்ல தெளிவாக இருந்திருக்கிறார் அப்படின்ற விஷயங்களும் தற்போது வெளியாக இருக்கிறது. அடுத்த படங்கள் குறித்தும் அவர்கள் ஆலோசனை செய்து கொண்டு இருக்கிறாராம். அடுத்த படத்தை யார் இயக்குவது அப்படின்னும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் இப்பொழுது அவர் கார் ரேஸ்லையும் பைக் ரேஸ்லையும் கவனத்தை செலுத்திட்டு வராரு. இப்போ பைக் ரேஸ் சமீபத்தில் எல்லாத்தையுமே கார் ரேஸில் முக்கியமாக அவர் கவனத்தை செலுத்திட்டு வந்துட்டு இருந்த காரணத்தினால படங்கள் அறிவிப்பு தற்போது இன்னும் ஒரு சில மாதங்களே வெளியே வந்துன்னு வச்சுங்களேன். எப்படி இருந்தாலும் பொங்கல் ரிலீஸ் ஆவதற்காக அடுத்த படம் ஷூட்டிங் போவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் இயக்குனர். மற்ற விஷயங்களை எல்லாம் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருப்பதனால கூடிய விரைவில் இந்த அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. நம்ம ஆளுங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடச்சின்னு வச்சுங்களேன், பார்த்தீங்கன்னா பூதாகரமாக்குறதுல மன்னாதி மன்னன்னு வச்சுங்களேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அஜித் அவர்கள் காலையிலே ஓட்டு போட வந்துட்டார். ஓட்டு போட்டு போகும் பொழுது அவர்கிட்ட எதுவுமே பேசவே இல்லை, அவர் வாயை திறக்கவே இல்லை. ஏன்னா ஹார்ட் சிம்பிளை மட்டும் காமிச்சிட்டு போயிட்டே இருந்தார்னு வச்சுங்களேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஹார்ட் சிம்பிள் விஜய் காமிப்பார், அதே போல் விஜய் தான் அஜித் ஆதரவு தெரிவிப்பார் அப்படின்றத ஓரளவுக்கு தான் பேசுகிறாங்க. ஆனால் அஜித் சொல்லாத ஒரு விஷயத்தை எப்படி புதாகரமாக்குனாங்க. அதாவது மாற்றத்தை விரும்பவில்லைன்னு சொல்லி அஜித் அவர்கள் சொன்னார்னு சொல்லிட்டு மீடியாக்களை பரப்புரை செஞ்சாங்க. போய் ஸ்டாலின்கிட்டே கேள்வி கேட்டாங்க. உடனே அஜித் தரப்பிலிருந்து என்ன வந்துச்சு ரியாக்ஷன், இதை பற்றி அஜித் அவர்கள் வாயை திறக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாரா இல்லையா? அதே போல தான் இதுவும் விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டார், பேசிவிட்டார் அப்படின்ற விஷயங்களை தொடர்ந்து பூதாகரமாக்கி கொண்டு வருகிறார்கள். இதில் அஜித் அவர்கள் ஃபேமிலியை பற்றி இதற்கு முன்னாடி எந்த அளவுக்கு தரக்குறையாக பேசினார்கள், அந்த விஷயம் எந்த அளவுக்கு பெரிதாக்கப்பட்டு போனது அப்படின்றதெல்லாம் தெரியும். அதனாலேயே அவர் பயங்கர அப்செட்டாக இருந்தார். ஏன்னா மீடியா கிட்ட போய் நம்ம எதுவுமே பேசக்கூடாது, அதாவது என்ன நடிகராக நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படிங்கும் பொழுது என்ன பார்த்தீங்கன்னா ரசிகரிங்க அப்படிங்கும்போது அந்த படம் வரும்போது இருந்தால் மட்டுமே போதும். நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருங்க, உங்கள் வேலையை முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கும்போது படத்துக்கு போங்க அப்படின்ற விஷயங்களில் எப்பயுமே அஜித் அவர்கள் தெளிவாக சொல்லி கொண்டு இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இங்கே நம்ம மீண்டும் அஜித் விஜய் வைத்து புரளியை கலப்ப வேண்டாம். இங்கே விஜய் அவர்கள் முதல்வராகிவிட்டார், சிறப்பான ஒரு ஆட்சியை அமைத்து கொண்டிருக்கிறார். 3 நாள்லேயே நிறைய சம்பவங்கள் நடந்து விட்டது. இந்த பக்கம் அஜித்தை உள்ள இழுத்து பார்த்திங்கன்னா வம்புக்கு இழுத்து வேறு ஒரு திசையை நோக்கி நம்ம கொண்டு போகிறதில்ல. தயவு செய்து கவனம் செலுத்தாதீங்க. ஏனென்றால் இங்கே அரசியலில் ஏகப்பட்ட விஷயம் நடந்துகிட்டு இருக்கிறது. இதில் கொண்டு திருப்பி அஜித்தை உள்ள நுழைச்சிங்கன்னு வச்சுங்களேன், அது ஒரு ரூட்டில் போகும். ஏனென்றால் இப்பொழுது கரெக்டான ஒரு விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த பக்கம் அஜித் அவர்கள் அடுத்த படம் குறித்து பேச்சு நடத்திட்டு இருக்காரு. இங்கே முதல்வர் அவர் பணியை சிறப்பாக செவனி செஞ்சுட்டு வரும் பொழுது இதில் திருப்பி இந்த விஷயங்கள் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், இதுதாண்டா சமயம்னு சொல்லிட்டு இங்கே திராவிட மாடல் எப்படான்னு காத்துட்டு இருக்கிறது. ஏனென்றால் எலெக்ஷனுக்கு முன்னாடியே அஜித் அவர்களை உள்ளெழுப்பதற்கு பேச்சுவார்த்தை நடந்தது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஏகப்பட்ட அரசியல் நடந்தது. ஆனால் எந்த நடிகர்களுமே வரலன்னு வச்சுங்களேன். சில நடிகர்கள் பிரகாஷ் ராஜ் போன்ற சில
அந்த நடிகர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா திராவிட மாடலுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் சத்யராஜெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம்னு நினைக்காதீங்க. அதுலேயும் சில பேர் இருக்காங்க, அவங்க எப்பயுமே வந்து திராவிடர்களுக்கு சொம்பு தூக்குவாங்கல்ல, அந்த மாதிரி முகுத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை பற்றி நம்ம சொல்ல தேவையில்ல. அவருக்கு ஜால்ரா அடிப்பவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க மட்டுமே போனார்களே தவிர முக்கியமான நடிகர்கள் யாருமே போகலை. அதில் அஜித்தும் ஒருத்தர். அஜித் அவர்களும் விஜய் தான் வாக்களித்திருப்பார் அப்படின்ற விஷயங்களும் அப்பொழுது பேசப்பட்டு வந்தது. ஆனால் இதுவும் தற்போது உண்மையாக இருக்கும் அப்படின்றதான் ஒட்டுமொத்த ரசிகர்கள் நம்புகிறாங்க. தயவுசெய்து திரும்பவும் சொல்கிறேன், அஜித் விஜய் பிரச்சனையை திரும்பவும் பூதாகரமாக்காதீர்கள். இங்கு அரசியல் நடந்து கொண்டு இருக்கிறது. சினிமா வேறு, அரசியல் வேறு. இது ரெண்டும் ஒன்றாக்கி கொண்டு தான் திராவிட கட்சிகள் நம்மளை ஒரு வழி பண்ணியிருந்தாங்க. திரும்பவும் இங்கே அதாவது அஜித்தை பயன்படுத்தி இங்கே விஜய்க்கு எதிராக சில விஷயங்கள் நடந்து விடுமோ அப்படின்ற ஒரு விஷயங்களும் இருக்குதுங்க. தயவு செய்து இதை பூதாகரமாக்க வேண்டாம். அஜித் அவர் வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறார், விஜய் அவர்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். நாம் என்னன்னா, அஜித் படம் வந்தால் நம்ம படத்துக்கு போக போகிறோம், விஜய் அவர்கள் செய்யும் விஷயங்களை உற்று நோக்க போகிறோம். இந்த பக்கம் நம்ம ரசிகர்களாகவே எப்பொழுதும் இருந்துவிட்டு போகலாம். தயவு செய்து திருப்பியும் பூதாகரமாக்க வேண்டாம் என்று நான் திரும்பவும் சொல்லுகிறேன். நன்றி.